ஆபரேஷன் சிந்தூர்ல பாகிஸ்தான் ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் வான்பரப்பிலேயே தகர்த்த இந்திய தயாரிப்பு ஆகாஷ் வான் பாதுகாப்பு கட்டமைப்பை வாங்குறதுக்கு பிரேசில் ஆர்வம் காட்டுறதா தகவல் வெளியாகி இருக்கு. இது பத்தி விரிவா பார்ப்போம். ஆபரேஷன் சிந்தூர்ல பாகிஸ்தான்ல பயங்கரவாத முகாம்கள் தகர்க்கப்பட்டதாக இருக்கட்டும், பாகிஸ்தான் விமானப்படை தளங்கள், ராணுவ தளங்கள் தகர்க்கப்பட்டதா இருக்கட்டும், தாக்குதல்களை மிக துல்லியமா நடத்தினது இந்திய விமானப்படை. அதே வேளையில இந்தியாவை நோக்கி பாகிஸ்தான் ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் இந்திய வான் பாதுகாப்பு கட்டமைப்புகள் வான்பரப்பிலேயே சிதறடிச்சிச்சு. அதுல நடுநாயகமா கவனம் பெற்றது ஆகாஷ் வான் பாதுகாப்பு கட்டமைப்பு. இந்திய குடியரசு தின விழால பிரம்மாண்டமா காட்சியளித்த ஆகாஷ் ஆபரேஷன் சிந்தூர்ல ஆக்ஷன்ல உலக நாடுகளுடைய பார்வையையும் திரும்பி பார்க்க வச்சது. பாகிஸ்தான் ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் வான்பரப்பிலேயே சுட்டு வீழ்த்துச்சு ஆகாஷ் வான் பாதுகாப்பு கட்டமைப்பு. ஆகாஷ் வான் பாதுகாப்பு கட்டமைப்புல இருக்கக்கூடிய அந்த ரேடார் சிஸ்டம் 40 கிலோமீட்டர் வரையில எதிரியுடைய இலக்கை கண்காணிக்கும். 4 கிலோமீட்டர்ல இருந்து 20 கிலோமீட்டருக்குள்ள எதிரியுடைய போர் விமானம், ட்ரோன்கள், ஏவுகணைகள் வரும்போது அதை சுட்டு வீழ்த்திடும். 20 கிலோமீட்டர் உயரத்துல எதிரியுடைய விமானம் வந்தாலும் சுட்டு வீழ்த்தும் திறன் கொண்டதுதான் இது. அப்படி எல்லைக்குள்ள பாகிஸ்தான் ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் சுட்டு வீழ்த்துச்சு இந்த வான் பாதுகாப்பு கட்டமைப்பு. சீன தயாரிப்பு ஏவுகணைகள், ட்ரோன்கள், துருக்கி தயாரிப்பு ட்ரோன்களை எல்லாத்தையும் சிதறடிச்சது ஆகாஷ் வான் பாதுகாப்பு கட்டமைப்பு. 500 கோடியில தயாரிக்கப்பட்டதுதான் ஆகாஷ் வான் பாதுகாப்பு கட்டமைப்பு. குறைஞ்ச விலையில உருவாக்கப்பட்ட உலகுடைய திறனான வான் பாதுகாப்பு கட்டமைப்பு ஆகாஷ் வான் பாதுகாப்பு கட்டமைப்புன்னு சொல்லப்படுது. அதோடைய கண்காணிப்பு, தாக்குதல் இலக்க அதிகரிக்கக்கூடிய பணிகளும் தொடர்ந்து நடந்துட்டு தான் வருது. ஆபரேஷன் சிந்தூர்ல ஆகாஷினுடைய ஆக்ஷனை பார்த்த பிரேசில் இப்ப அதை வாங்கறதுக்கு ஆர்வம் காட்டுறதா தகவல் வெளியாகி இருக்கு. பிரிக்ஸ் அமைப்புடைய 17வது உச்சி மாநாடு பிரேசில் நாட்டுடைய ரியோ டி ஜெனேரோ நகர்ல ஜூலை 6, 7 ஆகிய தேதிகள்ல நடைபெற இருக்கு. இந்த மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்கிறாரு. பிரதமர் மோடியுடைய பிரேசில் பயணத்துல பாதுகாப்பு ஒத்துழைப்பு ஒரு முக்கிய நிகழ்ச்சி நிரலா இருக்கும் அப்படின்னு இந்திய வெளியுறவு அமைச்சகத்துடைய செயலாளர் குமரன் தெரிவிச்சிருக்காரு. பிரேசில் அரசாங்கம் போர்க்களத்துல பாதுகாப்பான தகவல் தொடர்பு அமைப்புகளை பெறறதுக்கும், கடல் ரோந்து கப்பல்கள், ஸ்கார்பி நீர்மூழ்கி கப்பல்களை பராமரிப்பதிலையும் கூட்டாண்மையையும் விரும்புறதா தெரிவிச்சிருக்காரு. இந்திய தயாரிப்பு ஆகாஷ் வான் பாதுகாப்பு கட்டமைப்பு, கடலோர கண்காணிப்பு அமைப்பு மற்றும் கருடா பீரங்கி துப்பாக்கிகள் இதெல்லாத்தையும் பெறறதுக்கும் பிரேசில் ஆர்வம் காட்டுறதா தெரிவிச்சிருக்கிறாரு. மத்திய அரசு உள்நாட்டுல ராணுவ தளவாடங்களை தயாரிப்பதற்கு தொடர்ந்து முக்கியத்துவம் கொடுத்துட்டு வருது. ஆபரேஷன் சிந்தூர்ல இந்திய தயாரிப்பு ஆயுதங்களுடைய திறனை மதிப்பிட்ட பாதுகாப்பு வல்லுநர்கள் இந்தியா தளவாட ஏற்றுமதியில தன்னுடைய இலக்க மிக விரைவில் எட்டும் அப்படின்னு கணிச்சிருந்தாங்க. இப்ப இந்திய தயாரிப்பு ஆயுதங்களை வாங்குறதுக்கு பிரேசில் ஒப்பந்தம் செஞ்சுச்சு அப்படின்னா இந்தியாவுடைய பாதுகாப்பு தளவாட உற்பத்தி அதே போல ஏற்றுமதிக்கு இது பூஸ்டா அமையும் அப்படின்னே பார்க்கப்படுது.